வணக்கம். செம்பியன் செல்வியின் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு தமிழின் தொன்மத்தில் இன்னொரு சொல்லி பார்க்கலாம் இருக்கிறேன். அப்போ தூ என்ற ஒரு எழுத்திற்கு தானே அது ஒரு இப்படியா சொல்ல மாறுதுன்னு சொல்லலாம். தூ என்று சொல்றது வந்து எப்படி ஒரு தமிழ் சொல்லிலேருந்து என்ன மாதிரி சொல்லுகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். தூ என்ற வேர் சொல்லிலேருந்து அது வந்து தூ என்று சொன்னால் அந்த தூவிலேருந்து தூ துள் துண் துண்டு என்று சொல்லி வந்து அது அந்த துண்டாக்குறது பிரிக்கிறது என்ற சொல்லி அந்த தூவங்களுக்கு தருகுது. அந்த வேர் சொல் வந்து தருகுது. அது எப்படி தருதுன்னு சொன்னால் தூ துள் துண் துண்டு என்ற சொல்லில துண்டாக்கி இல்லாட்டா இரண்டாக்குறது என்ற சொல்ல என்ற பொருளை அந்த தூவங்களுக்கு தருகுது. ஒன்றை வந்து நாங்கள் இரண்டாக்குறது, அதை துண்டிக்கிறது, அந்த அடிப்படையில் தான் இந்த வேர் சொல்லு பாவிக்கிறோம் நாங்கள். ஒன்றை இரண்டாக்கி அதை துண்டிக்கிறது என்றதை இந்த சொல்லு குறிக்குது. இன்னொரு முறையில் வருகிறது வந்து தூ து துவ்வு துண்டு என்ற அடிப்படையிலையும் அது வருகிறது. துவ்வி என்ற அடிப்படையிலையும் அந்த சொல்லு வருகிறது ரெண்டாக்கு. அப்போ இந்த துவி என்ற சொல்லு வந்து ரெண்டு என்றதை குறிக்கிறது தமிழில். அது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லுங்க. தூவின்ற வேர் சொல்லியிருந்தா அந்த துவி வருகிறது, அதுவும் இரண்டை குறிக்கிறது. அப்ப இந்த துவி என்று தமிழ்ல வர இந்த சொல்லு துவி, பிறகு சமஸ்கிருதத்துல துவி என்று சொல்லி வருகிறது. அது எகிப்திய சொல்லில நாங்கள் பார்த்தோம்னா தவி என்று சொல்லி வருகிறது. அதுல இருந்து எகிப்தில தவி என்று சொல்லி வந்தது. அப்புறம் ஆங்கிலத்துல டூ என்று சொல்றது ரெண்டு துண்டாக்குறது, கொண்ட ரெண்டாக்குறது என்ற அடிப்படையில் தான் அந்த டூ என்ற ஆங்கில சொல்லு வருகிறத நீங்க பார்க்கலாம். அப்போ நினைவு எகிப்தில் வந்து அந்த ரெண்டு என்றது தவி என்ற சொல்லு வாரது வந்து அந்த என்ன அந்த வலியும் டெல்டா என்று சொல்கிற அந்த லேண்டு அப்போ மேல் பகுதி கீழ்ப்பகுதி என்ற அந்த ரெண்டு லேண்டையும் குறிக்க எகிப்தில் அப்படி ரெண்டு லேண்டு நிலப்பகுதி இருந்ததால் அந்த தவி என்ற அந்த எகிப்திய சொல்லு வந்து அந்த ரெண்டை குறிக்கிறதா இருக்குது. அப்புறம் அதிൻ്റെ நீட்சியை நாங்கள் பார்த்தோம். டூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இன்றைக்கு இந்த தூ என்ற அந்த வேர் சொல்லிலிருந்து நாங்கள் எப்படி அது துவி துவி சமஸ்கிருதத்தில் வந்து தவி என்று சொல்லி எகிப்தில் வந்து அப்புறம் டூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் வருது. இதுன்ற மூலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தமிழில் இருந்து அந்த வருது. தூ என்ற வேர் சொல்லில் இருந்து தான் இந்த துவி என்ற சொல்லு வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட இன்றைக்கு இன்னொரு சொல்லு பார்க்கலாம்ன்றது ஒரு சின்ன சொல்லு ஒன்று சொல்லி, இப்போ உங்களுக்கு தெரியும் பொதுவாக அந்த நிச்சயதார்த்தம்னு சொல்லுவோம். என்ன கல்யாணம் எழுதுறதையே நிச்சயதார்த்தம் சொல்லுவது. நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொன்னால் ஒருத்தர் கிண்ணாருன்னு சொல்லி பெரியவர்கள் நிச்சயத்து கல்யாணத்தை செய்து வைக்கிறத சொல்லுவார். அதுக்கு உண்மையில வந்து தமிழ் சொல்லு வந்து பழைய காலத்துல ஓலை எழுதுதல் என்ற சொல்லுத்தான் இருந்திருக்குது. ஆனா பிறகு பிற்காலத்துல ஆரியற்ற வருகைக்கு பிறகு நிச்சயதார்த்தம் என்று சொல்லி வந்தது. உண்மையில நிச்சயம் என்று சொன்னா நிச்சய் என்று சொல்றது எல்லாரும் கூடி ஒரு நல்ல ஒரு முடிவா எடுக்கிறதா அந்த நட்சை என்னது நின்று சரியான முறையில் யோசித்து முடிவெடுக்கிறது. அப்போ நட்சை என்று சொல்லி அது வருது. அதுக்கப்புறம் தார் என்று சொல்றது வந்து தண்ணியை குறிக்கிற சொல்லு தார். அப்போ இந்த ஆரிய கல்யாணத்துல வந்து அவைகள் வந்து அந்த தண்ணியை தெளிச்சு தான் அந்த இதை உறுதிப்படுத்தினோம். அந்த பொம்பளைகளை கொடுத்து அதை அவை அந்த சாட்சியை வச்சு செய்கிறதால அந்த சமஸ்கிருத நிச்சயதார்த்தம் என்ற அந்த சொல்ல நாங்கள் தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில தமிழ் பழைய காலங்கள்ல வந்து சங்க காலங்கள் அதுகளுக்கு முற்பட்ட காலங்கள்ல எல்லாம் சில இதுகள்ல இருக்குதுன்னு சொல்லினா உண்மையிலே அதுக்கு சரியான சொல்லு வந்து ஓலை எழுதுதல். அப்போ உண்மையில நாங்கள் இனிமேல் அந்த ஓலை எழுதுதல் அந்த சொல்ல இனி நாங்கள் அந்த தமிழ் சொல்ல எல்லாருமே பாவனையில கொண்டு வந்து அந்த சொல்லுக்கு புத்துயிர் கொடுக்கணும். நாங்கள் சமஸ்கிருத சொல்ல உண்மையில சமஸ்கிருத அந்த சொல்லுக்கும் எங்களோட சடங்குக்கும் தொடர்பு இருக்காது. ஆனா அந்த சொல்ல நாங்கள் பாவிக்கிறோம். அப்ப அந்த ஓலை எழுதல் அந்த சொல்லையும் இனிமேல் நாங்கள் பாவிக்க வேணும் என்று சொல்லி அது அப்படி ஒரு சொல்லி இருக்குது. பாவிக்காத அவை வேண்டு தனிப்பட்ட விருப்பம். அப்படி ஒரு சொல்லி இருக்கிறது. அந்த சொல்லத்தான் முந்திய தமிழ் தொழில் பாவிச்சிருக்கு நம்மன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைச்சுன்னா பிறகு மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.